இந்திய நாட்டை இருளில் தள்ளிய 10 ஆண்டுகால பாசிச பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை அகற்றி விடியலை தரப்போகும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியின் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி சின்னம் தீப்பெட்டி. மதவாதத்தை சுட்டெரிக்கும் சின்னம் தீப்பெட்டி. தமிழ்நாட்டில் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி. நாடாளுமன்றத்தில் தமிழர் தமிழ்நாட்டின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் சின்னம் தீப்பெட்டி. தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒலித்துக் கொண்டிருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் தீப்பெட்டி. பிரச்சார யுக்தி அடுத்த கட்டமா எப்படி இருக்கும்? பிரச்சார யுக்திங்கிறது என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நான் கடந்த ஒரு 4 நாட்களாக தொகுதி முழுவதும் நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் மக்கள் முகமலர்ச்சியோடு எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, நீங்கள் எங்களுடைய வேட்பாளராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த தொகுதி மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இங்கே மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும், திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு மக்களே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நீங்கள் இத்தனை பேர் கோஷம் போட்டாங்க இல்லையா, அது ஒரு ஈஸியில் எல்லாருக்கிட்டையும் எளிதில் போய் சேரக்கூடிய சின்னம் தீப்பெட்டி. எல்லா வீடுகள்லையும் இருக்குது. குறிப்பாக பெண்கள் வீட்டில் அடுப்பெரியதுக்கு சரி, விளக்கேற்றுறதுக்கு சரி தீப்பெட்டி இருக்குது. நீங்கள் தீப்பெட்டிங்கிறது தமிழ்நாட்டுடைய முக்கியமான தொழில்களில் வந்து தீப்பெட்டி ஒன்று. குறிப்பாக எங்கள் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டம் சரி, வடக்கு வந்து குடியாத்தம் அந்த பகுதியிலையும் சரி, குறிப்பாக வந்து சாதாரண மீடியம் அண்ட் மைக்ரோ சிறு குறு தொழில் சொல்லுவாங்களே தொழிற்சாலை, அது வந்து தீப்பெட்டியுடையது. எளிமையின் ஒரு சின்ன அடையாளம் கூட நம்ம தீப்பெட்டின்னு சொல்லலாம். எல்லா மக்களும் சாதாரண ஏழை ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தீப்பெட்டிங்கிறது அவங்க எல்லாருக்கும் புரியும், பயன்படுத்துகிற ஒரு பொருள். அதனால தீப்பெட்டி இந்த புதிய சின்னம் மக்கள்கிட்ட தங்கு தடை இல்லாமல் மதிமுகவோட சின்னமாக போய் பிரதிபலிக்குமா, போய் ரீச் ஆகுமா? கண்டிப்பாக இதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. இது எளிதில் பதியக்கூடிய சின்னம், நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய சின்னம். குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற சின்னம். அதனால் எந்த வித இது இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியா இருக்குது, உங்களை மாதிரி பத்திரிகையாளர் ஊடகங்கள் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருடைய எங்கள் கூட்டணி கட்சி இப்போ முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடி விங்லாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங்கு. ப்ளஸ் எங்கள் கூட்டணி இயக்கங்கள் காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், நிறைய இயக்கங்கள் இருக்கிறாங்க, வலுவான இயக்கங்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக தொகுதி முழுவதும் 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த சின்னம் போய் சேர்ந்துடும். ஆனால் இப்போ பானை சின்னம் வந்து இறுதி நேரத்தில் திருமாவளவன் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு தீப்பெட்டி சின்னம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கா? என்ன ஏமாற்றம்? எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் என்ன பம்பரம் கிடைச்சிருந்தா சந்தோஷம். பம்பரமுக்கு பதில் அடுத்து நாங்கள் கேட்டது வந்து நாங்கள் எதிர்பார்த்த தீப்பெட்டி. ஏன்னா தீப்பெட்டி போட்டது பல அர்த்தங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து யார்ட்டையும் கோஷங்கள் நீங்கள் முழக்கமிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த பாசிசத்தை ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகளை சுட்டெரிக்கும் தீப்பெட்டிங்கிறது நாங்கள் சொன்னோம். நாங்கள் அந்த கோஷத்துக்கு சரி, அன்றாட சாதாரண ஜனங்களுக்கு புரிகிற ஒரு சின்னம்னால எங்களுக்கு பிடிச்ச சின்னம் தீப்பெட்டி. அதனால் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது கிடைச்சிருக்கு. எங்களுக்கு சந்தோஷம். கூட்டணி கட்சியுடைய அந்த இதெல்லாம் எப்படி சார் இருக்குது? உங்களை ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்துக்கெல்லாம் சிறப்பாக வராங்களா? அதில் எந்த சந்தேகம் பத்திரிகையாளருக்கு வேண்டாம். ஏனென்றால் அண்ணன் நேரு அவர்கள் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவருடைய உங்களுக்கே தெரியும், பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி உடல் சரியில்லை, உடல்நலம் சரியில்லை. இருந்த போதிலும் அவர் 2 நாட்களாக என்னுடன் சுற்றுப்பயணம் வந்தார். நேற்று கூட கிட்டத்தட்ட காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என் கூட தான் அவர் இருந்தார்.
அதனால் எந்த விதம் கிடையாது. அதே மாதிரி சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் பகுதியில் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு கடந்த 3-4 நாட்களாக அவரோட சுற்றுப்பயணம் போயிருக்கேன் நான். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய புதுக்கோட்டை அங்கே இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களும் சரி, அவரும் சரி, அண்ணன் மையநாதனும் சரி, எல்லாருமே மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற இயக்கத்துக்கு தோழர்கள் அத்தனை பேரும் முக்கிய நிறுவனம் அனைவரும் நாங்கள் இது இங்கே அண்ணன் தளபதியாக நிற்கிறாங்கிற அந்த மாதிரி நினச்சி தான் வேலை பார்க்குறாங்க. இதில் எந்த வித சந்தேகம் வேண்டாம். அவங்க திமுக மட்டும் கிடையாது, காங்கிரஸ், பொது உடைமை கட்சி, எல்லா இயக்கங்களும் ஒவ்வொரு இயக்கமும் அவங்களுடைய வேட்பாளர் நிற்கிற மாதிரி நினச்சி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் எந்த வித எங்களுக்கு இதுவும் கிடையாது. முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள். இப்போ தேர்தல் ஆணையத்து மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. சின்னம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க காங்கிரஸுடைய பேங்க்கை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இது அவங்க டேக்ஸ் 1000 கோடிக்கு மேலே கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஏற்கனவே நான் சமீபத்தில் சில பேட்டிகள்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி இன்கம் டேக்ஸ், வருமான வரித்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, சிபிஐ இவங்களை எதிர்கட்சியில் ஒடுக்கிறதுக்கு அவங்க பாஜக பயன்படுத்துகிறாங்களோ அந்த வரிசையில் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக இந்த சின்ன விஷயங்களே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இந்த சின்ன பிரச்சனையில் நாங்கள் சிக்கியிருந்தாங்க. இனி எங்களுக்கு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. வேட்பாளருடைய சின்னம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி ஓட்டு போட்ட அளவுக்கு ஜனங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இருந்த போதிலும் இது ஒரு தடங்களாகவே இருந்தது. எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய எங்களோட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அது பிரச்சனை இருந்தது. அவங்க அதே மாதிரி எங்கள் கூட்டணி இல்லாத நாம் தமிழர் கட்சிக்கும் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த காலத்து எல்லா தேர்தல்லையும் அவங்க கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டி போட்டாங்க. அவங்களுக்கும் வழங்க வேண்டிய அந்த கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்காம அவங்களுக்கும் காலம் தாழ்த்தினாங்க. இது எல்லா இடங்களும். அதே நேரத்தில் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சரி, அமமுகவுக்கு சரி, அவங்க கேட்ட இடத்துல ஒரு வாரத்திலே அவங்க சின்னம் கிடைக்குது. இது ஒருதலை பட்சமான செயல்ங்கிறது இன்றைக்கி அரசியல் பார்வையாளர் எல்லாருமே அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் அப்படி ஒவ்வொரு இயக்கத்துக்கு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் டெல்லியுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மியின் தலைவர் அவரை இன்றைக்கி கைது பண்ணியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை. அந்த கட்சியின் பிற முக்கிய தலைவர்கள் கடந்த காலங்களில் அந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்கினால் கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவருடைய அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணதெல்லாம் அந்த கட்சியை முடக்கலான்னு பார்க்குறாங்க. அதேமாதிரி காங்கிரஸ் இயக்கமும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய காங்கிரஸ் இயக்கத்தை வங்கி கணக்கு முடக்கினாங்க. இன்றைக்கி சமீபத்தில் நேற்று 1000 கோடி கிடையாது, 1800 கோடி அவங்க வரி கட்டணும்னு சொல்லிட்டு புதிய ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதனால் என்னென்னா, இது போன்ற விஷயங்கள் வச்சு இந்த மாதிரி மத்திய அரசின் சார்ந்த ஸ்தாபனங்கள் வச்சு எதிர்கட்சியில் ஒடுக்கணும்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. இது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடு. அதான் நான் சொல்கிறேன், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தமிழ்நாட்டு ஜனங்க, இந்திய அனைவரின் கடமை. இது அதுக்குண்டான தருணம் தான். இந்த பாசிச இந்த ஜனநாயகத்திற்கு விரோதமான இந்த பாஜக கட்சி, பாஜகவின் ஆட்சி அகற்றப்பட வேண்டியது. அது எங்களுடைய இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, மக்களும் அதுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். கண்டிப்பாக ஆதரவு அளிப்பார்கள் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. பாஜக ஆட்சியில் மிக பிரதானமான ஒரு பொறுப்பு வகித்த நிதியமைச்சர் சீதாராமன் தேர்தலில் போட்டியிட பணம் வெளியே சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது இதுவுமே ஒருதலை பட்சமாக இருக்குது. அது என்னென்னா, நிர்மலா சீதாராமன் அம்மையார் பொறுத்த வரைக்கும் பணம் எல்லாம் நிற்கலன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க கட்சியில் இருக்கிற மற்றவர்கள், நீங்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அண்ணன் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், இல்லை சகோதரர் முருகனாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. அப்போ இவங்ககிட்ட பணம் நிறையா இருக்கா? நான் கேட்குறேன். இப்போ இவங்ககிட்ட பணம் நிறையா இருக்கா? அப்போ என்ன அவங்களுக்கு மாத்திரம் என்ன ஒரு விதிவிலக்கு? நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு மாத்திரம் என்ன விதிவிலக்கு? அது அவங்க கட்சி தான் சொல்லணும். இதுலேயும் ஒருதலை பட்சம் என்ன காரணம் நான் சொல்லக்கூடாது. அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. காரணம் சொல்கிறாங்க, நான் தமிழகத்திலேயோ தெலுங்கானால போட்டிட்டோம்னா ஜாதி மத அரசியல் அதிகமாக இருக்குது. அப்படா இல்லை இப்போ ஜாதி மத அரசியல்னா அப்போ அவங்க இயக்கத்தில் இருக்க பிறர், நீங்கள் இருக்கிற உங்க ஆளுநராக ஒருத்தங்க ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தமிழிசை அக்கா அவங்க போட்டி போடுறாங்க. மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் முருகன் அவங்க அவர் போட்டி போடுறாரு. சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர் போட்டி போடுறாரு. அப்போ அது மாத்திரம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே அதில் ஒரு பேசக்கூடாது. நீங்கள் பத்திரிகையாளர், நீங்கள் மக்களுக்கு தெரியும் எதனால் ஒருத்தர் நிற்கிற 3 பேர் ஏன் நிற்கிறாங்க, ஒருத்தர் மாத்திரம் ஏன் நிற்கலை, அவங்களுக்கு மாத்திரம் அந்த விதிவிலக்கு ஏன்ங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும். இன்னமும் தமிழகத்திலையும் இந்த திராவிட அரசியல் பிராமண எதிர்ப்பு
இன்னும் வலுவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் கேள்வியில் எனக்கு பதில் சொல்ல எனக்கு அந்த பதில் வரும்னு எதிர்பார்த்தீங்க. அந்த வார்த்தையில் பிரயோஜனப்பட்ட எந்த ஜாதியை பற்றியும் எந்த மதத்தை பற்றியும் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது என்னோடய நிலைப்பாடுலேருந்து மீறமாக இருக்கும். அது மாதிரி பேசவும் மாட்டேன். நான் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பல சந்தேகங்கள் எழுப்பியிருக்கு. நீங்கள் கேட்ட கேள்வியில் அந்த பதில் இருக்குது. ஆனால் இப்போ மாநிலத்தில் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து 2 வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே சட்டம் தெரிந்தவர், படித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2 வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்ன காரணம் பண்ணியிருப்பாரு? அவர் யாரை குழப்பணுங்கிறதுக்காக அந்த வேலை செஞ்சுருக்காரு. அவர் எல்லாரையும் குழப்புறாரு, மக்களை குழப்புறாரு, எதிர்கட்சிகளை குழப்புறாரு. அவரே ஒரு குழப்பவாதி தான். அதனால் வந்து நீங்கள் அவர் சீரியஸே எடுத்துக்கூடாது. நீங்கள் ஊடகவியலர், நீங்கள் முதல்ல சீரியஸ் நம்ம யாரும் அவர் சீரியஸ் எடுத்துக்கூடாது. அவர் பேசுகிறதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய்யான தகவல்கள். எந்த ஒரு திடீர் நாள் அவர் ஒரு பரபரப்பு உருவாக்கணும். அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே உண்மை கிடையாது. அவர் ஒரு முன்னாள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு நல்லா படித்து வருங்காண்டி உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களும் சரி, ஜனங்களும் சரி, நான் உட்பட சரி அதில் ஏதாவது இருக்குமென்னு. ஆனால் காலப்போக்கில் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறார். 400 சீட்டுக்கு மேலே வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதோ உள்ள இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அவங்க வந்து என்னென்னா, அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் 400 சீட்டில் நாங்கள் ஜெயிச்சு வருவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து மக்கள் மீது நம்பிக்கை கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்து மூலியமாக இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை வச்சு நெருக்கடி கொடுக்குறது. தேர்தல் இப்போ இருக்குது. நாளைக்கு தேர்தல் நெருங்க என்ன மாதிரி நெருக்கடிகள் எதிர்க்கட்சிகள் கொடுப்பாங்கிறது நீங்கள் உங்கள் பத்திரிகைகளுக்கு கண்டிப்பாக தெரியும். பொய் வழக்குகள். நான் அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அந்த இது வந்ததுக்கப்புறம் சென்னையில் நாங்கள் பொது உடைமை இயக்கத்துடைய அலுவலகத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் பக்கத்து ஆஃபீஸ் தான் கமலாலயம். அங்கே வந்து வரிசையாக கொடிகளை கட்டி என்னெல்லாம் செய்யக்கூடாதோ, தேர்தல் விதிமுறைகள் படி என்னெல்லாம் செய்யக்கூடாது எல்லாமே அப்படி இருந்தது. நாங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நாங்கள் அப்போ அனுப்பிச்சோன்னாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு நியதி. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து யாருக்குன்னா எதிர்க்கட்சிகளுக்கு மாத்திரம் அது அப்ளை ஆகும், பாஜக கிடையாது. அடுத்த ஒரு தேர்தல் நீ நெருங்க நிறைய நீ அக்கிரமங்கள் அத்துமீறல்கள் கண்டிப்பாக அவங்க செய்ய தான் போகிறாங்க. அதுக்குடைய சின்ன சாம்பிள் ட்ரெய்லர் தான் இந்த சின்ன பிரச்சனை எல்லாமே. அவர் யாரதாக கொச்சைப்படுத்தலை. பேரறிஞர் அண்ணாவை கொச்சைப்படுத்தியிருக்கிறாரு, தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தியிருக்கிறாரு. எல்லாரையும் தமிழ்நாட்டு மொத்தத்துலேயே நம்மளுடைய எல்லா விதமான நம்மளுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் அவர் கொச்சைப்படுத்துகிறார். அது வந்து என்னென்னா அவர் மேலே இருக்க மரியாதை அவர் ஜனங்களே வந்து பொறுத்த வரைக்கும் அவர் மேலே இருக்க மரியாதை வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. அவர் 1 வருடத்துக்கு முன்பு சகோதரர் அண்ணாமலை மேலே இருந்த மரியாதையும் நம்பிக்கையும் பொறுத்து இன்றைக்கி கிடையாது. ஏன்னா தொடர்ந்து பல விஷயங்களில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. தந்தை பெரியாரை பற்றி அப்படி தான் பேசினார், பேரறிஞர் அண்ணா பற்றி பேசினார். அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணிக்கு வந்து பிரச்சனை என்னென்னா அவர் எல்லாரையும் பற்றி கொச்சப்படுறது. நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி குறை சொன்னார். அப்படி இல்லைன்னா இது வந்து அவருடைய அணுகுமுறை பாஜகவுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்க போகிறது அண்ணாமலை இருப்பார்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான், எங்களை பொறுத்தவரைக்கும் சந்தோஷம் தான். திமுக கூட்டணி பிரச்சாரத்துக்கு போறாரு, நீங்க மீண்டும் உங்களுக்கு அவர் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கா? தலைவர் வைகோ வராரா பிரச்சாரம் பண்ண? நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரச்சாரத்தையே இங்கே திருச்சியில் தான் ஆரம்பிச்சிருந்தார். எங்கள் கட்சிக்காரங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் அவர் கிட்டத்தட்ட புதுவை உட்பட 40 தொகுதிக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. கண்டிப்பாக போகணும். அதே நேரத்தில் வந்து மறுபடியும் திருச்சிக்கு வந்து சந்தோஷம் தான், எங்களுக்கு சந்தோஷம் தான். பட் அது வாய்ப்புகள் கம்மி தான். நம்முடைய திமுகவின் அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் சகோதரர் உதயநிதி பொறுத்த வரைக்கும் 14-15ஆம் தேதி வாக்கில் வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் தலைவர் வைகோ கண்டிப்பாக வருவார். இங்கே மதிமுக என்றால் வைகோ என்றால் மதிமுக, எங்களோட அடையாளமே அவர் தானே. கண்டிப்பாக வர 2 நாளைக்கு வர்றார். 2 நாளைக்கு எங்கள் பிரச்சனை சின்னம் தொடர்பாக பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் சொந்த முடிவு. நீங்கள் இதில் தான் நாங்கள் எங்களுடைய கட்சி சின்னத்தில் நிற்போம் அல்லது எங்களுடைய விருப்பத்தின் பேரில் நிற்போங்கிறத திட்டவட்டமாக தீர்க்கமாக தெரிவிச்சிருந்தீங்க. அந்த முடிவு ப்ளஸ் இப்போ அந்த சின்னத்தோட அறிவிப்பை எப்படி பார்த்தாரு, என்ன சொன்னார்? நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நான் உண்மையிலே அந்த 2 நாட்கள் நான் பேசவே இல்லை. அவரும் எனக்கு கூப்பிடலை, நானும் கூப்பிடலை. அது முடிந்து போன ஒரு சம்பவம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். எனக்கு வந்து உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. அந்த நேரத்தில் பல்வேறு
சம்பவங்கள் என் மனசில் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து என்னால் பண்ண நான். பட் அதே நேரத்தில் உணர்ச்சி அதில் வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். நான் உணர்வுகளின் வெளிப்பாடு, அது முடிந்து போனது. அது பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயத்தில் நாங்கள் கூட்டணி இயக்கங்கள் எல்லாமே நல்ல புரிதலோடு இந்த ஒற்றை இலக்கு எங்களுக்கு என்னென்னா பாஜக, பாசிச பாஜக அதை வந்து ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த ஒற்றை இலக்கோடு நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். வேறு எந்த வித சிந்தனையும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இறுதியாக ஒரு கேள்வி, அதிமுக தலைவர் வைகோ வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே திமுக எதிர்த்தும் காங்கிரஸ் எதிர்த்தும் அவர் அரசியல் செஞ்சார். ஆனால் இந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு வேட்பாளரை நீங்கள் போட்டிருந்தீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி முதலில் நாங்கள் வந்து அப்போது திமுக அந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தோம். அப்போ சேரும் பொழுது என்ன காரணங்கள், கடந்த கால சில கசப்பான அனுபவங்கள் மறுக்கிறது கிடையாது. அதே வேளையில் இன்றைக்கி கட்சியுடைய மதிமுகவுடைய எங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டின் நலன் இன்னையுடைய காலச்சூழல் எப்படி இருக்குது, பாசிச பாஜக, மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வெறுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ஆபத்து முன்னாடி கிடையாது, பேரறிஞர் அண்ணா காலத்தில் கிடையாது, டாக்டர் கலைஞர் ஐயா காலத்தில் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் புதிது. இது வந்து ஒரு அரசியல்லையே புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, அப்படி இந்த நேரத்தில் திராவிட இயக்கங்கள் அனைத்து திராவிட இயக்கங்களும் ஒன்றுபட வேண்டும்ங்கிறதா. அதெல்லாம் நாங்கள் அந்த திமுக கூட்டணியில் சேர்ந்தோம். அதே நிலைப்பாடு பலமுறை தலைவர் வைகோவும் பேசியிருக்கிறாரு. அதே வேளையில் இது வந்து மதிமுக பத்திரம் கிடையாது, திராவிடர் கழகம் எல்லா இயக்கங்களுக்கும். இந்த மதவாத பாஜக தமிழ்நாட்டு உயர்வின்றக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய ஆபத்து தான் சொல்லி தான் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். சார், அடிக்கடி நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்படுறீங்க. அதை நீங்கள் ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களா, மைனஸாக பார்க்குறீங்களா? இன்ஃபேக்ட் வந்து எங்கள் கட்சிக்காரங்க ப்ரெஸ்ஸு நீங்கள் எல்லாருமே பலமுறை உங்கள் பத்திரிகையாளரை பாராட்டியிருக்கிறீங்க. அப்பா மாதிரி நீங்கள் அண்ணன் மாதிரி நீங்கள் டக்குன்னு கோப்பட மாட்டேங்க. உங்கள்கிட்ட எந்த கேள்வி வேணால் கேட்கலாம், செய்யலாம். நீங்கள் அதே நேரத்தில் ஒரு காட்டமான ஒரு பதில் சொன்னாலுமே அடுத்த அந்த கேமரா ஆஃப் ஆனவுடனே கை கொடுக்குற நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்களை என்ன ரொம்ப பாராட்டியிருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க. பத்திரிகையாளர் ஊடகவியர்கள் கிட்டத்தட்ட நான் இதுவரை கோவப்பட்டது கிடையாது. பதில்கள் சொல்லும் போது அந்த மனசில் இருந்த முகத்தில் அந்த கோபங்கள் இருக்குது. பட் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு கடமை, கேள்வி கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை, பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய, கேள்வி கேட்கணும் உங்களுடைய உரிமை, பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதில் கிடையாது. சில நேரங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ரத்தத்தில் டிஎன்ஏ தானேங்க, அதே டிஎன்ஏ தான் என்கிட்டே இருக்குது, தலைவர் எங்கள் அப்பா கிட்ட இருக்காது. அதனால் வந்தது. பட் அதே நேரத்தில் அரசியல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நானே பலமுறை சொல்லியிருக்கேன், இயக்கத்தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடாது. நம்ம கடந்த காலங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சில இழப்புகள் நம்ம சந்திச்சிருக்கோம். அதுக்கு வந்து நானே வந்து அதில் வந்து நான் அது ஒரு என்னென்னா ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கணும், ஒரு நான் இருக்கணும். நான் அந்த மாதிரி கோவப்படக்கூடாது, சீக்கிரம் நான் இது பண்ணிக்கிறேன். உங்களோட அட்வைஸ் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன்.